இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? நேத்திக்கு ஃபுல்லாக மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருந்தது. 3 மணி வரைக்கும் நைட் மழை விடவே இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏரியா வந்து மைல்டாக தான் இருந்து. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து சப்பாத்தி கிரீன் பீஸ் குருமா தான் பண்ணி கொடுத்துருந்தேன். பச்சை பட்டாணி நைட்டே உரிச்சு வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் குருமா பண்ணிட்டோம். அப்புறம் எதுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே குருமா ரைஸ், ஒரு எக்கு, 2 பப்படம் வச்சு ஸோ அவங்களுக்கு லஞ்ச் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துகிட்டே ஒரு 4 நாள் ஆச்சு. மேக்ஸிமம் நீங்கள் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவீங்க, வீக்லி ட்வைஸாவது நான்வெஜ் நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படின்னா இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு எடுக்க டைம் இல்லை, இப்போ தான் எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு நல்ல ட்ராகன் ஃப்ரூட் கலரில் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். பட் வேறு வழியே இல்லை, நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்ணை மூடிட்டு இந்த ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டிலே தயிர் வந்து இப்போலாம் ஒரு 2-3 டேஸாக வந்து உர ஊற்றி வச்சுட்ருக்கேன். கடையில் வாங்குறத விட வீட்டில் தைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ ரீசெண்டாக யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த ஆட்டுக்கால் சூப்பை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து எடுத்து கொலாஜின் இருக்குது அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அதில் எனக்கு ஹோப்பும் கிடையாது. ஸோ அப்பப்போ வாங்குங்க, அப்பப்போ வந்து ஹீட் பண்ணி நீங்கள் சூடு பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது.